திருத்தணி வடமாநில வாலிபர் தாக்குதல் சம்பவத்திற்கு தமிழகத்தில் போதை கஞ்சா பொருட்களின் அதிகரிப்பே காரணம் என தமிழ்நாடு ஜவீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் தெரிவித்தார். தமிழ்நாடு ஜவீத் ஜமாத் கோவை மாவட்டம் சார்பாக சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள வின்சென்ட் சாலையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு ஜவீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு உரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் திமுக அரசு கடந்த தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம் என கூறியிருந்தது என்றும், ஆனால் அதனை நிறைவேற்றாமல் ஆட்சி செய்து தற்போது அடுத்த தேர்தலும் வரவுள்ளது என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், திருத்தணி வடமாநில வாலிபர் தாக்குதல் சம்பவத்திற்கு தமிழகத்தில் போதை கஞ்சா பொருட்களின் அதிகரிப்பே காரணம் என குற்றம் சாட்டினார். திருப்பூர்லையும் கோவையிலையும் தமிழ்நாட்டின் சென்னையிலையும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் வடமாநில இளைஞர்கள் பாதுகாப்பாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படாவிட்டாலும் அவர்கள் தாக்குதல் தொடுத்த விதமும் கோரமாக ஒரு மிக தீவிரமான வன்முறையை ஒரு 17-16 வயது இளைஞர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்றால் இதற்கு அடிப்படை காரணம் போதைப் பொருள் கஞ்சா போன்ற பயன்பாடு இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கூலிப்படை கிடையாது. 17 வயது இளைஞர்கள் 4 பேர், அதுல ஒருவர் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க, நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மீதமுள்ள 3 பேரும் கூர்நோக்கு இல்லத்துல, சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன, 17 வயது இளைஞர்கள் இந்த அளவிற்கு ஒரு தீவிரமா ஒரு மிக மோசமான வன்முறையில ஈடுபடுகிறார்கள். சக இளைஞர் என்றும் பாராமல் தாக்குகிறார்கள். ரத்தம் வடிய வடிய அதையெல்லாம் பார்த்தும் இரக்கமில்லாம தாக்குறாங்க. அதை செல்போன்ல படம் எடுக்கிறாங்க, வீடியோ போடுறாங்கன்னா இதன் பின்னணியில போதைப் பொருள் கஞ்சா பயன்பாடு கண்டிப்பா இருக்கு. அதை காவல்துறை இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழகத்துல சென்னையிலையும் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருள் பழக்க வழக்க பயன்பாடு இருக்கிறது. அதை தீவிரமாக காவல்துறை கண்காணிக்கணும், தமிழக அரசு கண்காணிக்கணும். இது போன்ற போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு இளைஞர்கள் ஆட்படும் போது இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரிதான நிகழ்வுகள் தமிழகமெங்கும் நடைபெற ஆரம்பித்துவிடும். அதற்கு பிறகு தமிழகம் கலவரக்காட மாறிடும்.